ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டைல் இருக்கு. இவருக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டைல் இருக்கு. அது அவங்களே தானே கேட்கணும். ஏன் கம்யூனிகேட் பண்றாரு, ஏன் கம்யூனிகேட் பண்ணலன்னு அவங்கள தான் கேட்கணும். ஏதான் இந்த மாடல் நிறைய பேர் முதல்ல இந்தியாவோட பிரதம மந்திரி அப்படித்தானே அந்த மாடலை ஃபாலோ பண்றாரு. அதனால அதை பார்த்து பல பேர் இந்த மாடலை ஃபாலோ பண்ணி இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கலாம். எனக்கு வேற கம்யூனிகேஷன் பேட்டர்ன் இருக்கும், அவருக்கு வேற கம்யூனிகேஷன் பேட்டர்ன் இருக்கும். ஆனா இவர் ஒரு வருத்தம் தெரிவித்து அறிக்கை கூட கொடுக்கணும்னு சொல்லி நீங்க உங்க மினிஸ்டர்கிட்ட காங்கிரஸ் மினிஸ்டர்கிட்ட அவங்க வீட்டுக்கு போய் மதியம் போயிருக்காங்க. அவங்கள்ட்ட அந்த லேடி கேட்டிருக்காங்க, வருத்தம் கூட தெரிவிக்க அறிக்கை கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. கஸ்டோடியல் டெத்தை நான் வன்மையா கண்டிக்கிறேன். நான் கன்சிஸ்டன்டா வன்மையா கண்டிச்சு தான் இருக்கேன். ஒரு தடவை கூட நான் கண்டிக்காம இருந்தது கிடையாது. அதற்கு காரணம் போலீஸோடைய மென்டாலிட்டி, போலீஸ் போர்ஸோட மென்டாலிட்டி. இது கவர்மெண்டோட ஃபால்ட்னு சொல்லவே மாட்டேன். இது ஒரு பொலிட்டிக்கல் ஆர்டர்னால இந்த கஸ்டோடியல் டெத் நடக்குது. இது போலீஸோட மென்டாலிட்டினால நடக்கிற கஸ்டோடியல் டெத் எதுவா இருக்கு. அது எப்படி இதெல்லாம் ஒருத்தருக்கு தெரியுமா தெரியாதான் அவங்களதான் நீங்க கேட்கணும். என்ன கேட்க கூடாது. நீங்க ஹேர் ஸ்டைல கேக்குறீங்க. எனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம்? நான் கவர்மெண்ட்ல இருக்கேனா, எனக்கு தெரியாது. உங்களுக்கு அது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க. எனக்கு எப்படி தெரியும்? இன்ஃபர்மேஷன் என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தாங்க, என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கல, என்ன ரிப்போர்ட் அனுப்பிச்சாங்க எனக்கு தெரியுமா? நான் ஒன்னும் அந்த அபிஷியல் செயின் ஆஃப் கமாண்ட்லயே இல்லையே. பப்ளிக் ஈவெண்ட்ஸ்க்கு நான் ரியாக்ட் பண்றேன். இவர் நான் 2 மாசம் வந்தவங்களையே நீங்க அதுக்குள்ள மார்க் போடுறது தப்புன்னு சொல்றேன். ஒரு வாரத்துக்கு 15 நாளைக்கு வந்தவருக்கு அதுக்குள்ள நீ மார்க் போடுறது சொன்னா என்ன பண்றது? அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. ஒருத்தர் நீங்க ஏன் அறிக்கையை கொடுக்க மாட்டீங்கன்னு கேக்குறீங்க, ஒருத்தர் ஏன் காட்டமா அறிக்கை கொடுக்குறாருன்னு கேக்குறீங்க. ஆளுக்காளு ஒரு ஸ்டைல்ல அவங்க பேட்டிங் பண்றாங்க. அதான் சொல்றேன், ஒருத்தருக்கு ஏன் கருத்தை தெரிவிக்க மாட்டேங்கிறேன்னு கேக்குறீங்க, ஒருத்தர் ஏன் காட்டமா கருத்து தெரிவிக்கிறான்னு சொல்றீங்க. நான் யோசிக்கிறேன், அதனால என் கருத்து சொல்றேன். அவ்வளவுதான். அவருடைய தலைமையில கட்சி வளர்ச்சி நீங்க எதிர்பார்த்தபடி இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இதை ஏ போட்டாலோ பி போட்டாலோ கட்சி தானாலாம் வளராது. இதுக்கு ரொம்ப ஃபண்டமெண்டலா சில விஷயங்களை செய்யணும். அதை நான் எங்க கட்சிக்குள்ள நான் சொல்லிக்கிறேன். அதனால அவ்வளவு சிம்பிளா முன்னாடி அழகிரி இருந்தார், அழகிரிக்கு அப்புறம் செல்வ பெருந்தகை வந்தார், செல்வ பெருந்தகைக்கு அப்புறம் நீங்க மாணிக் தாகூர் வந்திருக்காரு. அதனால நான் யாரையும் தனிப்பட்ட முறையில அவர்களால கட்சி வளரல, அவர்களால கட்சி வளர்ந்துன்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபண்டமெண்டலா காங்கிரஸ் எந்த பொலிட்டிக்கல் பொசிஷன் எடுக்கிறோம், எந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ நாங்க நிரப்புறோம்ன்றது முடிவு பண்ணிக்கணும். அப்படிலாம் ஒன்றும் பணியெல்லாம் கிடையாது. அப்படிலாம் எனக்கு பணியெல்லாம் ஒன்றும் அதிகமாலாம் கிடையாது. ஒரு இப்ப எனக்கு ஒரு தடவையும் நான் பல பாடங்களை கத்துக்குவேன் பொது வாழ்க்கையில் இருக்கும்போது. இப்ப பப்ளிக் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு நான் பொலிட்டிக்கல் பொசிஷனும் எடுக்க வேண்டியதா இருக்கு. நல்ல ஒரு கான்வர்சேஷனல் பொசிஷன் எடுக்க வேண்டியதா. அந்த வகையில அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களோடு உரையாடுவதற்கு, பொது கருத்துக்களை கொண்டு வருவதற்கு, அவர்களுடைய வாழ்க்கையில நடக்கும் சுவாரஸ்யமான வெற்றி தோல்விகளை கொண்டு வருவதற்கு இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு எழுத்தாளரை பேட்டி எடுத்திருக்கேன். மண்டே அன்னைக்கு அது அப்லோட் பண்ணிடுவோம். வாரத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ யாருடையாவது ஒரு கலந்துரையாடல், அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களோடு, சாமானியர்களோடு அவர்களுடைய சுவையான வாழ்க்கையை பற்றி ஒரு உரையாடல் நடத்துவதற்காக நான் உருவாக்கியிருக்கேன். இல்ல இது என்னோட ரிட்டையர்மெண்ட் பிளான் சார். இது என்னோட ரிட்டையர்மெண்ட் பிளான். இது ஏன்னா நான் ரிட்டையர் ஆயிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது வேணும்ல நான் செய்யறதுக்கு. டயர்ட் ஆயிடுவேனா ரிட்டையர்ட் ஆயிடுவானு தெரியல, 2ல தான் ஒண்ணு ஆகும். கர்நாடகாவோட பொசிஷன், அது கர்நாடகாவோட பொசிஷன். தமிழ்நாடு பொசிஷன், தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நீர்ல எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது என்பதுதான் தமிழ்நாடு காங்கிரஸோட பொசிஷன். கண்டிப்பா காங்கிரஸுக்குள்ள நாங்க பார்லிமெண்ட்ல தமிழ்நாட்டோட பொசிஷன் ஆழமாக பதிவு செய்வோம். எங்க கட்சிக்குள்ள பேசும்போது எங்களுடைய நிலையை வலியுறுத்துவோம். தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டுடைய நிலையை பாதுகாக்க என்ன முயற்சி எடுத்துக்கொண்டாலும் அதற்கு நாங்கள் தோள் கொடுப்போம். நாங்க தமிழ்நாடு பொசிஷனை பேசுவோம். அங்க இருக்கிற யூனிட் அது கர்நாடகாவோட பொசிஷனை பேசும். நீதிமன்றத்துக்கு போகும், காவிரி ஆணையத்துக்கு போகும். அதுக்கப்புறம் அது செட்டில் ஆகும். இப்ப கூட ஒன்னாதான் பயணிக்க போறோம்.
அங்க போய் அவங்க எப்படி ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷனிங். ஏன்னா ரெண்டும் வெவ்வேறு அலையன்ஸுக்கு போனதுனால பொலிட்டிக்கல் பொசிஷன். அதனால ஒன்றும் பர்சனலா ஒன்றும் ஒரு மனக்கசப்பெல்லாம் யாருக்கும் கிடையாது. திருப்பி நான் சொல்றேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க ஒரு கூட்டணியில இருந்தோம், முழுமையா ஏற்றுக்கொள்கிறேன். அந்த கூட்டணி வெற்றி பெறவில்லை. தேர்தலுக்கு பின்னர் யாருக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. யாராவது ஒரு சில கட்சிகள் வந்து தாவேகாவோட போய் ஆதரவு தெரிவிச்சா தான் அவங்களாலையும் ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். நாங்க டிஎம்கே விட்டுட்டு போறதுனால டிஎம்கேக்கு வாய்ப்பு மறுக்கப்படவில்லை. டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற மாதிரி இருந்து நாங்கள் அவங்கள விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட போயிருந்தோம்னா அதை நீங்க துரோகம், முதுகுல குத்துறது எல்லாம். டிஎம்கே கூட நாங்க அதெல்லாம் ஃபார்மாலிட்டி சார். யார் எங்க எப்படி சொன்னாங்கன்றதா எனக்கு தெரியாது. நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. யார் என்ன பேசினாலும் எனக்கு தெரியாது. முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்றதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஆனா அவங்க கூட இருந்திருந்தாலும் அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்க முடியாது. தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலையான அரசாங்கம் தேவை. அதனால நாங்க வந்து தேர்தலுக்கு அப்புறம் இன்னொரு கூட்டணியில போய் சேர்ந்து ஒரு இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து அந்த கட்சி அரசமைப்புலையும் நாங்களும் போய் பங்கேற்றோம். இது காமன் பிராக்டிஸ். யூரோப்ல நீங்க எங்க எடுத்தாலும் ப்ரீ போல் அலையன்ஸுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்காட்டி எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு நியூ கோலிஷன் ஃபார்ம் பண்ணும். அப்படி பார்த்தா காங்கிரஸ் மட்டும்தான் இந்த துரோக பழிச்சுக்கு வந்து காங்கிரஸ் மட்டும்தான் மேலதான் சுமத்துவீங்களா இல்லைங்க விசிகே மேலையும்? அது துரோகம் கிடையாது. ஆனா ஆக்ட் அதே தானே. நான் சொல்லிட்டு அவங்க ரோட கிராஸ் பண்ணாங்க, நாங்க சொல்லாம ரோடு கிராஸ் பண்ணிட்டோம். ஆனா 2 பேரும் ரோட கிராஸ் பண்ணிட்டோம். அதான பாயிண்ட். விட்டுருங்க. சொல்லிட்டு போனாங்களா சொல்லிட்டு போலையான்றதுக்கெல்லாம் அது நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. யார் என்ன சொன்னாங்க எனக்கு தெரியாது. ஆனால் துரோகம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கொள்கை ரீதியாக நான் எந்த வித காம்ப்ரமைஸும் காங்கிரஸ் கட்சி பண்ணல. மதச்சார்பின்மை கொள்கையில் தெளிவாக காங்கிரஸ் இருக்கிறது. காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்கிறதோ அதுதான் மதச்சார்பின்மை கூட்டணி. கொள்கை பொலிட்டிக்கல் நெசசிட்டி, பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். டிஎம்கே இப்ப சேர்த்துக்க ஆரம்பிச்சாங்க. டிஎம்கே டிவிகே ரெண்டுமே வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு. இந்த நிலையில வந்து அந்த கொள்கை கூட்டணிங்கிறது வந்து அரசியல் கேளுங்க. மதச்சார்பின்மையில அவங்களும் தெளிவா இருக்காங்க, தாவேகாவும் தெளிவா இருக்கு. திருப்பி தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலையான அரசாங்கம் தேவையா இல்ல உடனே இன்னொரு சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கணுமா? ஒரு நிலையான அரசாங்கம் தேவை என்றால் தாவேகாவுக்கு யாராவது 3-4 கட்சிகள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். ஏன்னா அவங்க 107, 108 நின்றுட்டாங்க. 107 அவங்களுக்கு ஒரு 11 பேர் போய் சேரணும். 11 பேர் போய் சேர்ந்து ஒரு நிலையான ஆட்சியை கொடுப்பது ஒன்னும் ஒரு விசித்திரமான நிகழ்வு கிடையாது. பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில் இது அடிக்கடி நடக்கிறது. யூரோப்பியன் பார்லிமெண்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி நடக்கிறது தான். இதுல ஒன்றும் விசித்திரமோ துரோகமோ முதுகுல குத்திட்டு போனோம்னு சொல்றதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்.